ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான vlog தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சாச்சு. ஸோ எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் சன்செட் கிட்டே உட்காந்துருந்தேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள குட்டீஸ் கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தேன். ஹாய் சொல்லு. ஹாய், எப்படி இருக்கீங்க? சொல்லு. லவ் யூ. இப்படி ஹார்ட் இப்படி வைக்கணும்ல. என்னடா ஹார்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் தையல் கிளாஸில் ஒரு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நானும் அங்கே உள்ளவங்க எல்லாருமே நாங்கள் கிளம்புறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு தான் நான் வேர் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு போட்டு. சரின்ட்டு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்சு சாப்பிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஹேர் ஸ்டைல் இன்றைக்கி நியூவாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதையும் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகி நல்லா அப்படியே கிளம்பிட்டேன் நான். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வரல, அவங்க வீட்லேயும் இன்றைக்கி மேரேஜ், அதனால் பார்த்தீங்கன்னா அவள் போயிட்டா. ஸோ அதனால் நான் மட்டும் சிங்கிளாக போனேன். ஸோ போனதும் பார்த்திங்கன்னா அங்கே எல்லாருமே வந்துட்டாங்க. வந்து கிஃப்ட்டு இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ ரெடி ஆகி நாங்களும் உட்காந்தாச்சு. ஸோ ஓவராலாக அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஆட்டோ வரதுக்கு தான் உட்காந்துருந்தோம். சரின்ட்டு ஆட்டோ வரதுக்குள்ளே எங்கள் கிளாஸில் உள்ள ஒரு அக்கா வந்து அவங்க பையனை கூப்பிட்டு வந்துருந்தாங்க. ஸோ அவங்க கூட தான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோவும் வந்துருச்சு. ஸோ எல்லோரும் ஏறிட்டோம். நாங்கள் ஏறி ஆட்டோவில் உட்காந்து அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ எங்கேன்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள இன்னொரு ஊரில் தான் மேரேஜ் வச்சுருந்தாங்க. ஸோ கிட்டத்தில் தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆட்டோலையே கிளம்பிட்டோம். ஸோ நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பியாச்சு. ஸோ போயிட்டு உட்காந்து நான் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா அங்கே பின்னாடி சீட்டில் தான் உட்காந்துருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வர வழியிலலாம் பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட் வேறு சுல்லுன்னு வெயில் வேறு அடிச்சிச்சு. இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கிட்ட வந்தாச்சு. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நாங்கள் லேட்டு, அதனால் மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் லேட்டாக தான் போனோம். ஸோ போயிட்டு அவங்க டேரெக்டாக அவங்க வீட்டுக்கே போயாச்சு. ஸோ பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் போவோம், அப்படியே கிஃப்டெல்லாம் கொடுத்து சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். ஸோ என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா பிரியாணி, அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ப்ரெட் பிரியாணி வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டு சாம்பார் சாதத்தை அடித்து சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா பாயாசம் கொடுத்தாங்க. சும்மா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சீரியஸாக சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானே அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நடந்து கொடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஆட்டோவில் கிளம்பி நாங்களும் வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு எங்களுக்கு இந்த டே இப்படி தாங்க போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்பரே பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய்.